இனியவள் இனிமையின் புதியவள் இல்லறம் காத்திடும் இனியவள் நல்லறம் கொண்டவள் இனியவள் நம்பிக்கை நாயகி இனியவள் இதிகாசம் காணா இனியவள் இவளுக்கு இவளே நிகராயிருப்பவள் இனியவள் இமயத்திலும் உயர்ந்தவள் இவளே இனியவள் 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 இனிமையின் புதியவள் நினைப்பதை நடத்தியே முதிப்பவள் இனியவள் நிஜங்களை காத்திட துடிப்பவள் இனியவள் வீரத்தை குருதியில் கலந்தவள் இனியவள் விரக்தியை விரட்டியே அடிப்பவள் இனியவள் தன்னலமில்லா தாயிவள் தன் நம்பிக்கையின் தேரிவள் தமிழக மண்ணின் பெண்ணிவள் தரணியை காக்கும் மன்னவள் இனியவள் இனியவள் இனிமையின் புதியவள் Get up, 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 get up. Feel so right inside. குணத்தினில் கோயிலாய் உயர்ந்தவள் இனியவள் சினத்தினில் சிங்கமாய் சீருவாள் இனியவள் மனதினில் மல்லியாய் பூத்தவள் இனியவள் கனத்தினில் கடமையை நிகழ்த்துவாள் இனியவள் இடியை தாங்கும் இதயமவள் இடிவை தேடி அலைபவள் முடிந்த வரையில் முயல்பவள் தன் மூச்சினில் முயற்சியை முடிந்தவள் இனியவள் என்றும் இனியவள் இனிமையின் புதியவள் இல்லறம் காத்திடும் இனியவள் நல்லறம் கொண்டவள் இனியவள் நம்பிக்கை நாயகி இனியவள் இதிகாசம் காணா இனியவள் இவளுக்கு இவளே நிகராயிருப்பவள் இனியவள் இமயத்திலும் உயர்ந்தவள் இவளே இனியவள் இனியவள் என்றும் இனியவள் இனிமையின் புதியவள் யாரா இருந்தாலும் 6 மணிக்கு மேல அப்பாயின்மெண்ட் கொடுங்க. டாக்டர், ஏன்னா முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருக்கேன். கரெக்ட். எல்லா ஃபேமிலியும் உங்க ஃபேமிலி தானே? இல்ல எல்லா ஃபேமிலிக்கும் நீங்க ஃபேமிலி டாக்டரா இருக்கிறதுனால எல்லா ஃபேமிலி கிட்டயும் நீங்க ரொம்ப க்ளோஸா பழகுறீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஃபேமிலி டு ஃபேமிலி ஃபேமிலி எப்படி பார்த்தா கரெக்ட். சூப்பர். டாக்டர், இவ்வளவு நாளா பழகிக்கிட்டு இருக்கோம், உங்க ஃபேமிலி பத்தி நீங்க சொல்லவே இல்லையே டாக்டர். கிருஷ்ணா அவருக்கு ருக்மணி ராதான்னு ஏகப்பட்ட ஒய்ஃப் இருக்காங்க. உங்களுக்கு அப்படியா டாக்டர்? முருகரா அவருக்கும் வள்ளி தேவானே 2 ஒய்ஃப். அப்போ உங்களுக்கு எல்லாமே 2ஆ? கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா. இல்ல டாக்டர், அப்படின்னு கேட்க வரல டாக்டர். ஓகே டாக்டர், நீங்க உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க டாக்டர். என் ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா புரிஞ்சு போச்சு டாக்டர். நீங்க அங்க பார்த்து பிளாஷ்பேக்குலாம் போகவே வேண்டாம், எனக்கே புரிஞ்சு போச்சு. பாலச்சந்தர் சாரோட புது அர்த்தங்கள் படத்துல வரா மாதிரி நீங்க ரகுமான் கேரக்டர். நீங்களும் அவர் மாதிரியே செக்கச்சவேல்னு தக்காளி பழம் மாதிரி தான் இருக்கீங்க. சோ காலேஜ் பொண்ணுங்கள்ல இருந்து கன்னி பொண்ணு இல்ல எல்லாருமே ரொம்பவே விரும்புவாங்க. அது உங்க ஒய்ஃபுக்கு பிடிக்காது, ஏன்னா உங்க மேல பொசசிவ்னஸ். அதனால எந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து பேசினாலும் அவங்க வெறுப்பாங்க. சோ அந்த பொசசிவ்னஸ்னால உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க.
அந்த டார்ச்சர் தாங்க முடியாம நீங்க வெம்பி வெம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஐயா ஷார்ட்டா சொல்லணும்னா அப்படின்னு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சராசரி ஹஸ்பண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கரெக்டா டாக்டர்? கிருஷ்ணா நிப்பாட்டுப்பா, உன் கற்பனைய கண்ட்ரோல் பண்ணிக்க. என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவப்பா. இல்ல, இது வரைக்கும் என்ன பார்த்து பேசுறீங்க? பொண்டாட்டி நல்லவன் மட்டும் அங்க பார்த்து பேசுறீங்க. ஏன் உங்க ஒய்ஃபும் ஃபங்க்ஷன் வந்திருக்காங்களா? கிருஷ்ணா நிறுத்துப்பா. டாக்டர், என் கற்பனையை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். உங்க கற்பனையை ஓபன் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் ரூம் போட்டு. டாக்டர், நான் PRO, புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி சில்பான்சி விஷயத்துக்குலாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ரூம் எப்ப போடுவீங்க? இல்ல டாக்டர் சொல்லுங்க டாக்டர், கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க டாக்டர். சொல்றேன், சொல்லுங்க. அன்பான மனைவி, அடடடடா, அழகான குழந்தை, அடடடடே, அட்டகாசமான மருத்துவமனை, பாசமான பேஷண்ட்ஸ். ஐயோ, என்ன அடுக்குமொழி, என்ன அடுக்குமொழி. இப்படி ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சூப்பர் டாக்டர். அப்படியே நானும் அங்க வந்து கிருஷ்ணா, நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ கிளம்பு. மீ அவுட். எஸ் எஸ். ஓகே. கிருஷ்ணா, கூப்பிட்டீங்களா டாக்டர்? ஐயோ உன்ன இல்லப்பா, கிளம்பு. வெரி பேட். டாடி, சொல்லு பாப்பா. மினிஸ்டர் தமிழரசன் உங்களோட வருங்கால சம்மந்தி. ஆனா எனக்கு என்னோட வருங்கால மாமனார். அவர்கிட்ட போய் எதுவும் ஏடாகுடமா பேசிராதீங்க, சரியா? சரி பாப்பா. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே? நான் ஒரு மாஸ்டர் பிளான்ல வந்தா ஓபனிங்லயே என்ன பண்றியா? எங்க ஆன் பண்ணணும், எப்படி ஆன் பண்ணணும்னு உங்க அப்பனுக்கு தெரியும் பாப்பா. என்ன ஆன் பண்ண போறீங்க தலைவரே? என்ன கிருஷ்ணா? இல்ல சும்மா ஒரு குத்து மதிப்பா போட்டு பார்த்தேன். இல்ல, நான் பேசுனது எதையாவது காதுல கட்டியா? எப்படி கேட்க முடியும்? நீங்க மைண்ட் வாய்ஸ்ல இல்ல பேசுறீங்க. நான் பெரிய பிளான்ல வந்தேன், ஆனா ஓபனிங்லயே நீ என்ன ஆஃப் பண்றல்ல. எங்க ஆன் பண்ணனும்னு எனக்கு தெரியும். அப்படி நீங்க பேசுறீங்க பாருங்க, அது கூட எனக்கு கேட்கலங்க. உனக்கு எப்படி தெரியும்? அது இல்ல, அது வந்து ஆனா நீங்க ரொம்ப நல்லவருங்க. அவங்கள எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரு ஐடியா கொடுப்பா. ஐயா, இவன் அப்பனா இல்ல மாமனான்னு தெரியல. என்ன கிருஷ்ணா? அதான், நீங்க மட்டும் இல்லங்க, எல்லா தகப்பனும் இப்படிதாங்க ஆசைப்படுவாங்க. பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுன்னா சொத்து கைமாறி போவாது அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. இப்ப என்ன, அந்த டாக்டர் பையனை எப்படியாவது உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி உங்க பொண்ணு அவனை விரும்புறா. ஆனா அந்த டாக்டர் பையன் தான் உங்க பொண்ணு பக்கமே திரும்ப மாட்டான். இதானே உங்க ப்ராப்ளம்? ஆமா. இதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணுமே. இப்பதான் வேற ஒருத்தருக்கு வேற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக மண்டபத்தை ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்கன்னு சொல்லிருக்கேன். சரி, நீங்க அதே மாதிரி ஒரு ரவுண்ட் போங்க. ஒரு நல்ல ஐடியாவோட நான் உங்களை ஃபாலோ பண்றேன். ஓகே 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 போங்க. எல்லாம் பாக்குறதுக்கு பெரிய மனுஷமா தான் இருக்கிறானுங்க, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிடுறானுங்களே. சரி பண்ணுவோம். இவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கணும்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிக்கணுமோ? ஏய் நில்லு. என்ன? அந்த பொட்டி கடைக்காரி லக்ஷ்மி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காளா? ஹலோ, அது பொட்டி கடை இல்ல, சூப்பர் மார்க்கெட். அது ஒரு குப்பை கடை, அது போய் சூப்பர் மார்க்கெட்டா? சரி, அவ எப்ப வருவா? அவங்க எப்ப வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஆனா சிவா மாமா பார்க்க கண்டிப்பா வருவாங்க. ஒரு பொட்டி கடைக்காரிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட எனக்கு கொடுக்கல. என் பியூட்டிக்கு, என் ஸ்டைலுக்கு, என்னோட எஜுகேஷனுக்கு என் பக்கத்துல வர முடியுமா அவளால? எப்ப என் பக்கம் திரும்புவான்? திரும்ப வைக்கிறேன். தேங்க்யூ திவ்யா, பாய். ஹாய் கீர்த்தி. ஹாய் சக்தி. என்னது சக்தியா? பின்ன அதானே உன் பேரு. சரி, என்ன உங்க மாமா மாதிரி நீ டாக்டருக்கு படிக்க போறியா? ஆமா. அதுக்கு நிறைய படிக்கணுமே. அதுக்கு எதுக்கு படிக்கணும்? தாத்தா கிட்ட சொல்லி டாக்டர் பட்டம் வாங்கிக்கிறேன். வாயாடி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன போட்டிலையா இருக்கோம்? அம்மா தாயே விட்டுருமா. என்ன பேர் தாய் இல்ல, கீர்த்தி. புரிஞ்சுக்கோ சக்தி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக டாக்டருக்கு படிக்கலாம். ஆனா டாக்டருக்கு படிக்க முடியலையேன்னு உயிரை விட்டுற கூடாதுல்ல. அதனால எங்க தாத்தா மாதிரி போய் அரசியல்ல சேர்றேன், டாக்டர் பட்டம் வாங்குறேன். அம்மா, நீ டாக்டர் ஆயிடுவ. இல்ல நீ டாக்டர் ஆயிட்ட.
சிவாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவகிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்க முடியலையே. சரி பாப்போம். கேத்தி வரேன். ஓகே. ஹாய். வணக்கம் வணக்கம். ஹாய். தொகுதி பக்கம் வரும்போது நானே உங்களை வந்து பாக்குறேன். ஏன்னா நான் உங்க வீட்டு பிள்ளை. ஹே மாமா. மாமாவா? யாரு? இங்க வாமா. நீ எப்போ வந்த? அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ உன் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? நான் என்ன வேணானாமா சொல்றேன். அவன் மட்டும் சம்மதம்னு சொல்லட்டும். அதை கேட்டு சந்தோஷப்படுற ஆளே நான் தான்மா. அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க நீங்க? என்னமா பண்ணல. அவனுக்கு அப்பங்கிற முறையிலிருந்து இறங்கி வந்து உனக்கு மாமனார் ஆகணுங்கிற ஆசையில எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லையே. அவன் தான் என்ன திரும்பியே பார்க்க மாட்டேங்கானே. வேற ஏதாவது பிளான் பண்ணு. நான் ஒரு அரசியல்வாதி. எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. இதுக்கு மேலையும் நான் இறங்கி போக முடியாதுமா. சரி நீ இறங்கி வர வேண்டாம். இந்த விஷயத்துல நான் எப்படி ஏறி போறேன்னு வேடிக்கை மட்டும் பாரு. மகளே உன் சமத்து. வாட்? மருமகளே உன் சமத்து. That's it. உட்காருங்க. அல்போன்சா மேடம் வணக்கம். யார் நீங்க? நீங்க அமைச்சர் தமிழரசனோட தம்பியா? என்ன மேடம் நீங்க? பின்ன என்ன சார், எப்பவுமே நீங்க நல்ல பிரிஸ்கா வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்சி துண்டோட வருவீங்க. இன்னைக்கு பார்த்தா கோட் சூட்டோட வந்திருக்கீங்க. ஓ ஐ காட் இட். ரிசப்ஷன். அதனாலதான் மாப்பிளையும் கோட் சூட் நீங்களும் கோட் சூட்டா? ஜம்முன்னு இருக்கீங்க. என்ன மேடம் இப்படி கிண்டல் பண்றீங்க? டெல்லியில கான்ஃபரன்ஸ் ஒன்னு இருந்தது, அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஓ ஓகே. ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தா லேட் ஆயிடும். சோ ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துட்டேன். நீங்க என்ன இந்த ட்ரெஸ்ல பாத்துட்டீங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லதா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். எப்படியோ சார், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்சியில பயங்கர பிஸியா இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஃபேமிலியை ஹாப்பியா செட்டில் பண்ணிட்டீங்க. யூ ரியலி அட்மைரபிள் சார். எங்க மேடம் ஹாப்பியா இருக்கேன்? ஏன் சார் என்னாச்சு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என் பையனோட கிளினிக்க நீங்க தானே வந்து திறந்து வச்சீங்க. ஐ ரிமெம்பர். நல்ல நல்ல பையன். பிராக்டிஸ் பண்ணிட்டு தானே இருக்காரு இப்போ? பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான் மேடம். ஆனா அவனுக்கு ஒரு வாழ்க்கை தான் அமைய மாட்டேங்குது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பொலைட்டான பையனாச்சு. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. இன்னைக்கு என் பையன் ஒரு டாக்டரா இருக்கான்னா அதுக்கு முழு காரணமே அவதான் மேடம். அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஐடி ஃபீல்ட்ல டீம் ஹெட்டா இருக்கா. அந்த பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா என் பொண்டாட்டிக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அவங்க அப்பா வச்ச பெட்டி கடைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா மாத்தி டெவலப் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த பொண்ணை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு என் பொண்டாட்டி ஆசைப்படுறா. அவங்க அப்பா வச்சிருந்த பொட்டி கடைய இவ பெருசா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா டெவலப் பண்ணிட்டாலாம். அவளைத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் பொண்டாட்டி ஆசைப்படுறா மேடம். புரியுது, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க உங்க தங்கச்சி மகளுக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்க வைஃப் என்னடான்னா அவங்களோட அண்ணன் மகளுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது ரெண்டுமே இல்லாம உங்க பையன் என்னடான்னா அவரோட ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு டாக்டர் பொண்ணா பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா மேடம்? அப்படி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு பெரிய டாக்டர் மருமக வரப்போறான்னு நான் பெருமைப்படுவேன் மேடம். அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு போயும் அந்த பொட்டி கடைக்காரியா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா மேடம். இப்ப சொல்லுங்க மேடம், எப்படி சந்தோஷம் இருக்கும்? சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் இது ஒரு கல்யாண விஷயம். இந்த வாழ்க்கைய உங்க பையன் தான் வாழ போறாரு. சோ அவரோட வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க பையனை என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. உங்களுக்கு ஃபேவரபிளா நான் பேசி சந்தோஷமா முடிச்சு வைக்கிறேன். இது ஒண்ணே போதும் மேடம். ஆலினால் அல்போன்சா மேடம் ஒரு மேட்டரை கையில எடுத்துட்டாங்கன்னா அது ஆல் ரைட்டா முடிஞ்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. சரி நான் வந்து மேலிடத்துல பேசியிருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். அப்புறம் பேசுறேனே. வெச்சிடுவா? வணக்கம் மினிஸ்டர் சார். ஓ பிஆர்ஓ கிருஷ்ணா. வெறும் பிஆர்ஓ கிருஷ்ணான்னு சொல்லக்கூடாது. பிஆர்ஓ கொலம்பஸ் வஜ்ஜு கிருஷ்ணான்னு என் ஃபுல் பேரை சொல்லுங்க. ஓகே சரி, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க.
ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து மனு கொடுக்குறாங்க. ஆனா நீங்க உங்க வீட்டு பிரச்சனை எடுத்துட்டு வந்து அல்போன்சா மேடம்கிட்ட சொல்றீங்களே, இதுல என்ன லாஜிக்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கிருஷ்ணா, ஆ. அடிதடி பிரச்சனைய நான் சமாளிச்சிடுவேன், காசு பிரச்சனைய கூட சமாளிச்சிடுவேன் கிருஷ்ணா. ஆனா இந்த வீட்ல பொம்பளைங்க சமாசாரம் இருக்கே, முடியவே முடியல கிருஷ்ணா. அது கரெக்ட். இது உங்களுக்கு மட்டும் இல்ல மினிஸ்டர் சார், இந்த மண்டபத்துல இருக்கிற மொத்த ஆம்பளைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. யூ டோன்ட் வரி, நான் அல்போன்சா மேடம் கிட்ட சொல்லி உங்க ப்ராப்ளத்தை நான் ஈஸியா சால்வ் பண்ணி தரேன். கிருஷ்ணா, நான் மினிஸ்டர். சாரி மினிஸ்டர் சார், நான் எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி நினைச்சு உங்ககிட்டயும் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. அதாவது ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். நான் வந்து இப்போ பிஆர்ஓவா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த போஸ்டிங் அப்படியே கவர்மெண்ட் போஸ்டிங்கா ஆக்கி அடுத்த ஹைக்கு கொடுத்தீங்கன்னா நானும் லைஃப்ல அடுத்த படி போயிடுவேன். என்ன சொல்றீங்க? ஏன்பா பக்கத்துல இருந்தே நீ படாத பாடுபடுத்துற? எது? உன்னை உள்ள விட்டுட்டேன்னா குத்துதே கொடையுதேன்னு நான் கடந்து கஷ்டப்படணுமா? வேணாம் வேணாம், விட்டுருங்க. தேங்க்யூ, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை பாருங்க. பாய். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏற்கனவே சூரிய வம்சம் படத்துல தேவயானி சரத்குமார் நடிப்புல இந்த சீனை நாங்க பார்த்துட்டோம். நீங்க வேணா சூரியவம்சம் சரத்குமாரா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் தேவயானின்னு சொல்ல வரல. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு மருமகளாகி உங்க பையனை கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறவ நான் தான். அத இங்க ரெஜிஸ்டர் பண்றேன். அந்த நினைப்பெல்லாம் நடக்காது, பகல் கனவு காணாத. உங்க அப்பன் சின்ன பொட்டி கடை வச்சிருந்தான், அதை சின்னதா டெவலப் பண்ணி சின்ன சூப்பர் மார்க்கெட் ஆகிட்ட. இத வச்சுக்கிட்டு என் அந்தஸ்தை மீறி என் எதிர்ப்பையும் மீறி என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் பார்த்து பிறந்த பொண்ணு நீ. பொட்டி கடையா சூப்பர் மார்க்கெட்டா அப்படிங்கறது இங்க முக்கியம் இல்ல. இது என் வாழ்க்கை. உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. இத பாரு, பெரிய பெரிய அரசியல்வாதியில இருந்து விஐபிக்கள் வரைக்கும் என்ன பார்த்தா பயப்படுவாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ விஐபிகளோ உங்களை பார்த்து பயப்படுறது இருக்கட்டும், வீட்ல எப்படி அத்தைக்கு பயந்து பம்மிக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்படிதான் அப்படிதான் எல்லா ஆம்பளைங்களும் வீட்ல பொண்டாட்டிக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. அப்படிதான் உங்க பையனும். ஆனா அதுக்கு அவசியம் இல்ல, ஏன்னா உங்க பையன் ஏற்கனவே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. வட்டா மை டியர் அங்கிள். தலைவரே, என் புருஷன் இப்பதான் என் வழிக்கே வந்துட்டு இருக்கான். ஓம் பொண்ணு அந்த பொட்டி கடைக்காரிய காலி பண்ண சொல்லி சும்மா அவரை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. உன் பொண்ணுன்றதுனாலதான் நான் இவ்வளவு தூரம் நேர்ல வந்து பேசிட்டு இருக்கேன். இல்ல அவ உயிருக்கு நான் கேரண்டி இல்ல. ஏய் சத்யா, வருது இல்ல உன் பொண்ணுனது உனக்கு கோவம் வருது இல்ல? அப்படிதான் என் புருஷனை கூப்பிட்டா எனக்கும் கோவம் வரும். அவளை பார்த்து நடந்துக்க சொல்லுங்க.